இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொள்கிறது, நம்முடைய ஜெபம் எப்பொழுது கேட்கப்படும்? 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. 2வது, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வார்த்தை. இங்கே ஒரு அருமையான ஒரு உவமை சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். 4:15 சொல்லப்பட்டிருக்கும், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஒரு திராட்சை செடியிலே ஒரு கொடியானது நிலைத்திருக்கவிட்டால் அது தானாய் கனி கொடுக்காது, தானாய் வாடி போகும். நம்மையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நாம் தேவனோடு நிலைத்திருக்க வேண்டும். நம்மை குறித்து வேத புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லும்போது அங்கே வேத வசனம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது, நாம் தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனோடு நிலைத்திருத்தல் என்பது நானும் நீங்களும் அவருடைய ஆலயமாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாழ்கிற ஒரு நல்ல வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அதைத்தான் சொல்கிறார், ஒருவனும் தன்னைத்தான் வஞ்சியாதிருப்பானாக. ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் கர்த்தர். என் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் அவருடைய சித்தம், அவராலே அன்றி ஒன்றும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம் அதுதான். நாம் அவருடைய ஆலயம். அவர் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும், அவர் நம்மோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவர் தமக்காக அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவருக்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் அவருடைய சாயலில் அவரை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும். தேவனில் நிலைத்திருத்தல் என்பது வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தையின்படி வாழ்கிறது. அவருடைய வார்த்தையின்படி வாழும்போது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய பார்வையில் விலையேறப்பெற்றதாய் மாறுகிறது. கனி கொடுக்கிற வாழ்க்கை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்ட நற்குணங்கள் நம்மில் வெளிப்படும். அப்பொழுது இந்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த 2 காரியங்கள், நாம் தேவனையோடு கூட தேவனை பற்றி கொள்ள வேண்டும். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், நம்முடைய ஜெபம், நம்முடைய வேத வாசிப்பு ஆயத்தத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல தீர்மானத்தோடு இப்படித்தான் வாழ்வேன் என்று சொல்லி ஜெபிக்கிறதற்கும் வேதம் வாசிக்கிறதற்கும்
நல்ல தீர்மானங்கள், அதன்படி நடப்பதற்குரிய நல்ல தீர்மானங்கள், நற்தீர்மானங்கள் நம்மிடத்தில் காணப்படுமானால் நாம் ஒளி கொடுப்போம், பிரகாசிப்போம். நம்மை அழைத்தவர் நம்மில் மகிமைப்படுவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் நீங்க மகிமைப்படுவீங்க. உங்களுக்கு சீஷராயிருப்போம். நாங்கள் உங்களில் நிலைத்திருந்து உங்களுடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.